ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்கங்களை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி மகர ராசியை இருந்தால் மகர ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. மகரம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் மகர ராசி நேயர்களுக்கு சிங்கம் போல கெத்தாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசினியர்களுக்கு அமையலாம். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுபோல் உங்களுடைய தொழில் வாழ்க்கை ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இது அனைத்துமே என்ன மாதிரி உள்ள பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாகவே சொல்லப்படுது. இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றமானது இடப்பெயர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா 12 ராசினியர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். 12 ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத வகையில புரட்டி போடுற அளவுக்கு ஒரு தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது. சில ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான பலன்களும், சில ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத அசுப பலன்களும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். மகர ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதமானது, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் சூரியன் மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரம் அற்புதமான யோகங்கள் நிறைந்த நேரமாக சொல்லப்படுது. என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மகர ராசினியர்களுக்கு லக்னம் சார்ந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக காத்திருக்கு. இதனால மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக காத்திருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இருக்கிறது. வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகம் மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. காதல் விஷயத்துல பார்க்கும் பொழுது காதல் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில முடியக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இல்லைங்க. குளிர்ச்சியான பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது மகர ராசினியர்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம். வியாபாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. உறவினர்களுடன் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூடாது. உறவுகளுக்கு மத்தியில ஏதாவது ஒரு வகையில மகர ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. நீங்க அனுசரித்து போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க புத்திசாலித்தனமாக கையாளும் போது பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உறவினர்களுடன் இணக்கமாக செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி பரிபூரணமாக நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகி செல்வதனால தொழில் ரீதியாக மிகுந்த ஒரு லாபத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சிறந்த முன்னேற்றம், சிறந்த வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே தீர்ந்து இந்த காலகட்டம் தடைகள் நீங்கி நீங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் படைப்பாளிகள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கும் மீடியா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கும் நிறைய நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். பெரிய வெற்றிகளை நீங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லப்படுது. ஆச்சரியமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய பேச்சினால் காசு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். பெரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய நாட்களாக ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாள் உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பெங்களூர், கூர்க் பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது மகர ராசினியர்களுக்கு வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. கைகளில் அடிபடாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நேரத்தில் எலும்பு முறிவு, பிசங்குவது, தையல் போடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் முற்றிலும் தவிர்க்கலாம். ஸோ காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நிச்சயமாக நீங்கள் தப்பிக்கலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்களுக்கு பல அடிகள் வாங்கினாலும் பண வரவிற்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஸோ பண ரீதியான கஷ்டங்கள் இல்லாததால் பண ரீதியான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது முக்கியம். ஆடம்பரமாக செலவு செய்யாமல் அத்தியாவசிய தேவைக்கேற்ப செலவு செய்து கொள்வது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு பண விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே எடுத்த காரியங்களில் இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்களுக்கு சந்தோஷம் எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்றங்கள் 90% உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஸோ இதனால் எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான நேரமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்த அளவுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாகவே சொல்றாங்க. அதுபோலவே திருத்தணி சுப்பிரமணியர் வழிபாடு மிகப்பெரிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களால் முடிந்தால் இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு சென்று மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி மனமுறையை நீங்கள் வேண்டிக் கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயமும் நல்லபடியாக நடக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் இதனால் விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நினைத்த விஷயம் நினைத்த நேரத்தில் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். முடிந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தால் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க.
மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.